அஸ்மத் குருப்யோ நமக. திருமிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 66வது பாசுரம். போன பாசுரத்தில் சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன் என்றார். ஸ்ரீவைகுண்டத்தில் இடமில்லையோ என்று நான் நினைத்தவாறே, நான் மனோரதித்தவாறே, நான் ஆசைப்பட்டவாறே எம்பெருமான் வந்து என் நெஞ்சிலே புகுந்தருளினான் என்று பரம பிரீத்தராகிறார். ரொம்ப பிரீத்தி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா பெருமாள் என் உள்ளத்தில் நுழைஞ்சிட்டான். நான் அந்த மாதிரி சொன்னதும் என் நெஞ்சத்தில் எண்ணினேன் அப்படின்னோடனே அவன் புகுந்து விட்டான். இடமாவது என் நெஞ்சம் என்றெல்லாம் பண்டு படநாகனை நெடிய மார்க்கு திடமாக வையேன் மதிசூடி தன்னோடு அயனை நான் வையேன் ஆட்செய்யேன் வலம். ஸ்ரீவைகுண்டத்தில் எனக்கு இடமில்லையோ என்று நான் மனோரதித்தவாறே எம்பெருமான் வந்து என் மனத்தில் புகுந்து அருளினான் என்று ஆழ்வார் மகிழ்கிறார், உகக்கிறார். நான் நினைப்பதற்கு முன்னாலேயே படங்களை உடைய சேஷசயனத்தில் பள்ளி கொண்டருளும் சர்வேஸ்வரனுக்கு இப்போது முதலாக மேலுள்ள காலமெல்லாம் இருப்பிடமாவது என் நெஞ்சம்தான். அதெல்லாம் விட்டுட்டான். சந்திரனை தலையில் சூடியிருக்கும் சிவனையும் அவனோடு கூட பிரம்மனையும் நான் திடப்பொருளாக பரத்துவமாக மனத்தில் கொள்ள மாட்டேன். பரதத்துவம் இன்னது என்று கண்டறிவதற்கான நுண்ணறிவை பாக்கியம் பெற்ற உடையவனான நான் பகவானை அண்டை கொண்ட பலத்தினாலே, பகவானிடம் சேர்ந்த பலத்தினாலே இந்த தெய்வங்களுக்கு தொண்டு செய்ய மாட்டேன் என்கிறார் இங்கு. அதாவது இடமாவது பண்டு நான் நினைப்பதற்கு முன்பு, பண்டொரு நாள், நான் நினைப்பதற்கெல்லாம் முன்பொரு நாள் படம் நாக அணை நெடிய மார்க்கு, அதாவது நான் அவனை நெஞ்சத்து எண்ணினேன்னு சொல்லி நினைப்பதற்கு முன்னாடி முன்காலத்தில் படங்களை உடைய சேஷசயனத்தில் பள்ளி கொண்டு அருள்பவனாய் இருந்த சர்வேஸ்வரனுக்கு படம் நாகணை நெடிய மார்க்கு இன்று இப்போது முதலாக எல்லாம் மேலுள்ள காலமெல்லாம் இடமாவது இருப்பிடமாவது என் நெஞ்சம், எனது நெஞ்சமாகும். மதிசூடி தன்னோடு அயனை திடமாக வையேன். மதிசூடி தன்னோடு சந்திரனை தலையிலே சூடி இருக்கிற ருத்ரனையும் அயனை பிரம்மனையும் திடமாக பரம்பொருளாக வையேன், மனத்தில் கொள்ள மாட்டேன். வையேன் நான் பரதத்துவம் இன்னதென்று கண்டறியத்தக்க சூக்ஷ்ம புத்தியை உடைய நான் வலம் பகவானை அண்டை கொண்டதானே, பகவானிடம் சேர்ந்ததாலே, பகவான் என் நெஞ்சத்தில் வருவதாலே, பலத்தினாலே ஆள் செய்யேன், அந்த தேவதாந்திரங்களுக்கு தொண்டு செய்ய மாட்டேன் என்கிறார் சுவாமி. இவ்வளவு அழகான ஒரு உறுதி, இறுதியாக உறுதியுடன் சொல்கிறார் சுவாமி. இடமாவது என் நெஞ்சம் என்றெல்லாம் நான் அவனை நெஞ்சில் கொண்ட பிறகு இப்போதெல்லாம் என் நெஞ்சம்தான் அவனுக்கு இருப்பிடம். சரி, இப்போதானே, முன்ன எங்க இருந்தான் அப்படின்னா பண்டு பட நாகனை, இதற்கு முன்பெல்லாம் தன்னோடு உண்டான நித்திய ஸ்பர்ஷத்தினாலே பல்கி பனைத்திருக்கும் பல்லாயிரம் படங்களை உடைய திருவனந்தாழ்வான் மேலே ஆயிற்று கண் வளருவது. இன்றெல்லாம் என் நெஞ்சம் சாத்திய ஸ்தலமும் சாதன அனுஷ்டான ஸ்தலமும் இப்பொழுது என் நெஞ்சம். என் நெஞ்சில் விருப்பம் யாருக்கு அப்படின்னா அவனுக்கு, சர்வாதிகனான சர்வேஸ்வரனுக்கு நெடிய மார்க்கு. இடமாவது என் நெஞ்சம் நெடிய மார்க்கு. அன்று வெக்கணை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம்னு திருச்சந்தவர்த்தத்தில் 64வது பாசத்தில் சொன்னார். அன்று வெக்கணை கிடந்த எண்ணிலாத முன்னெலாம், அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலே, கிடப்பதும் நற்பெரும் திரைக்கடலுள் நான் இல்லாத முன்னெல்லாம் 65வது பாசுரத்தில் சொல்றாரு இதே ஆழ்வார் திருச்சந்தவிரத்தத்துல. பெரியாழ்வாரும் இதே சொன்னார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணால நம்பி, தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உரித்தாக்கினேயே. பெரியாழ்வார் இந்த அர்த்தத்தை விவரித்து அருளினார். நெடிய மார்க்கு, என்னிலும் விஞ்சிய காதலை உடையவனுக்கு, என்னை விட காதல், என் மேல் இருக்கும் காதல் அவனுக்கு பெரியது. மால், நெடிய மால், பெரியவன் அன்பன். மால்னா அன்பன், மாலே மணிவண்ணான அன்பன்.
வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை ஒழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான். திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், வாரிக்கொண்டு என்னை விழுங்குவன் காணில் என்று. சோ நெடிய காதலை உடையவன் அவன். அதிநிகீனமான என் நெஞ்சில் நிலை பெற்றான். நீர் என்ன செய்தீர் அப்படின்னா, அவன் வந்து சேர்ந்த பிறகு அந்நெஞ்சை அவன் இருக்கத்தக்கதாம்படி வச்சிருக்கேன். அவன் என் நெஞ்சில் வந்துட்டான், என் நெஞ்சத்தை எண்ணினேன்னு அவன் வந்துட்டான். இப்போ நீர் என்ன பண்ணீர்னா, என் நெஞ்சில் அவன் இருக்கும்படி தகுதியாக என் நெஞ்சை ஆக்கிவிட்டேன், திருத்தி வைத்தேன். அவன் இருக்க தகுதியாய் தக்கதாம்படி, அவன் இருக்கிறதுக்கு குவாலிஃபைடா மாத்தினேன். அதுதான் பின்னடியில. அப்படின்னா என்ன பண்ணீர் அப்படின்னா, இதர தேவதைகளை நிலையான பொருள்களாக நெஞ்சிலே வைக்க மாட்டேன். முதல் குவாலிஃபிகேஷன். அவன் நெஞ்சில தங்கணும்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள்தான் யார் அப்படின்னா, மதிசூடி தன்னோடு அயனை, ஆபத்து காலத்திலே தன்னை அண்டி வந்த சந்திரனை தலையிலே தரித்து ரட்சிக்கையாலே தான் சர்வரட்சகன் மகாதேவன் என்று அபிமானித்திருக்கிற ருத்ரனையும், நாபி கமலத்திலிருந்து பிறந்ததினாலே தான் அயோனிஜன் என்று அபிமானித்திருக்கிற பிரம்மனையும் பரம்பொருளாக நினைக்க மாட்டேன். நான் வையேன், தான் வையேன். இதற்கு காரணம், நான் சூக்ஷ்ம புத்தி உடையவன், நன்மை தீமைகளை அறிய வல்லவன், பரதத்துவம் என்ன என்று தெரிந்தவன். கூர்மை, வைன கூர்மைங்க, வையேன் கூர்மை உடையவன், புத்தி கூர்மையை உடையவன். வையேன் ஆட்செய்யேன், புத்தி கூர்மையை உடையவனாக இருப்பதாலே பிரம்மருத்ரர்களுக்கு அடிமை செய்ய மாட்டேன். பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாச்சான்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். பாரதத்தில் மோட்ச பருவத்தில் வருது இது. அவர்களிடமிருந்து கிடைக்கும் பலன் அளவுபட்டது. தேவதாந்திரமிருந்து கிடைக்கும் பலன் அளவுபட்டது, அளவில் சிறியது. புத்தி கூர்மை உடையவர்கள் பிரம்மனையும் சிவனையும் மற்ற தேவதைகளையும் ஆராதிக்க மாட்டார்கள் என்று அதிலே சொல்லப்படுகிறது பாரதத்தில். வலம், இந்த பெருமைகள் எல்லாவற்றும் காரணம் என்னன்னா, அந்த பெருமானை நான் அண்டை கொண்ட பலம், அந்த பெருமான் என் நெஞ்சில் வந்த பலம். வலம் வையேன், அவர்களை பிரதட்சணம் செய்ய மாட்டேன் என்றும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.